அனைவருக்கும் வணக்கம். சின்ன காஞ்சிபுரம் பிஎம்எஸ் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியின் மின்வகுப்பிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன தகவல் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணிப்பொறி அறிவியல் பாடம் 9 பாகம் 10 லிஸ்ட் டுபிள் செட்ஸ் டிக்ஷனரி அண்ட் கலெக்ஷன் டேட்டா டைப் தொகுப்பு தரவினங்களை பற்றின சில செய்முறை பயிற்சிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக அப்படின்னா, லிஸ்ட் ஹேண்டிலிங் ஃபங்க்ஷன். ஸோ லிஸ்ட்டை கையாள்வதற்குண்டான சில செயற்கூறுகள் நம்ம பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் லிஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதுக்கு உண்டான சில ப்ரோக்ராம்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முதல்ல பைத்தான் அப்ளிகேஷனை நான் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கோடிங் ஆல்ரெடி செக் பண்ணுறதுக்காக நான் என்னென்ன டைப் பண்ணி வச்சுருக்கேன். இது டைம் சேவிங்காக நான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பயன்படுத்திக்கிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சரிங்களா. லிஸ்ட் ஹேண்டிலிங் ஃபங்க்ஷனில் காப்பி அப்படின்ற ஃபங்க்ஷன் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ காப்பி அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்கு பயன்படும் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டினுடைய மதிப்புகளை இன்னொரு லிஸ்ட்டாக நகலெடுப்பதற்கு, ஸோ இன்னொரு லிஸ்ட்டு போல் நம்ம காப்பி பண்ணுறதுக்கு காப்பி அப்படின்னு அந்த ஃபங்க்ஷன் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன், சேவ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்பொழுது என்னென்னா எனக்கு என்ன வெளியீடு வந்திருக்குன்னா 1 2 3 4 5 லிஸ்ட் 1 அப்படின்ற வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணுறேன் கோடிங்கில். அதனுடைய இனிஷியல் வேல்யூ நானே என்னென்ன கொடுத்துருக்கேன், 1 2 3 4 5ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ லிஸ்ட் 1, ஸோ எந்த ஒரு லிஸ்ட் வேரியபிள், அதுக்கப்புறம் டாட் காப்பி அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ இந்த காப்பி அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுக்கும்பொழுது என்னென்னா, இந்த 1 2 3 4 5ன்ற மதிப்பு லிஸ்ட்டு 2ல் காப்பி ஆகிடும். ஸோ நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், லிஸ்ட்டு 2ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ லிஸ்ட்டு 2னுடைய வெளியீடு தான் என்னென்னா நமக்கு 1 2 3 4 5ன்னு வந்திருக்கு. அப்போ நமக்கு லிஸ்ட்டு 2வும் லிஸ்ட்டு 1ம் ஒரே மதிப்பை கொண்டு இருக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ அப்போ காப்பி அப்படின்ற ஃபங்க்ஷன் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டை நகல் எடுக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்கு பயன்படும் அப்படின்னா, எனக்கு சரிங்களா ஒரு எலிமெண்ட் நம்ம கொடுக்குறோம், அந்த எலிமெண்ட் லிஸ்ட்டில் எத்தனை தடவை வந்திருக்குன்ற எண்ணிக்கை நமக்கு திரும்ப தரும். ஸோ முதல் எக்ஸாம்பிள் இதில் முதல் வரியில் பாருங்கள், லிஸ்ட்டில் 1 2 3 4 5 1 2 3 4 5 அப்படின்ற மதிப்பு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது இங்கே கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் 3 அப்படின்ற மதிப்பு கொடுக்குறேன். அதாவது லிஸ்ட் எல்எஸ்டி அப்படின்ற லிஸ்ட்டில் 3 அப்படின்ற மதிப்பு எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்றத இந்த முதல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுக்கப்புறம் ஸோ அதே எல்எஸ்டி அப்படின்ற அந்த லிஸ்ட் வேரியபிளில் 30 அப்படின்ற மதிப்பு எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்றது சொல்கிறதுக்கு கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ 30 அப்படின்றது இந்த லிஸ்ட்டில் ஒரு மதிப்பு கூட இல்லை. ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் என்னென்னா சேவ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்பொழுது ஸோ 3 அப்படின்றது எல்எஸ்டி அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னா எனக்கு 2 தடவை வந்திருக்கு சரிங்களா. ஸோ இங்கே ஒரு தடவை வந்திருக்கு, இங்கே ஒரு தடவை வந்திருக்கு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ 2 தடவை ஆகையினால் எனக்கு வெளியீடு என்ன 2 அப்படின்னு வந்திருக்கு. 30 அப்படின்ற மதிப்பு மேலே இருக்கிற எல்எஸ்டி அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் என்ன ரெண்டாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட வெளியீடு 0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா என்னென்னா இண்டெக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்கு நமக்கு பயன்படுது, இண்டெக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஸோ ஒரு லிஸ்ட்டில் நம்ம சொல்லுகின்ற மதிப்பு எந்த சுட்டு மதிப்பில் நம்ம வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஸோ லிஸ்ட்டில் நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்னா 1 2 3 4 5 1 2 3 4 5 அப்படின்ற வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்எஸ்டி அந்த லிஸ்ட் வேரியபிள் நேம் டாட் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறேன். ஸோ 5 அப்படின்ற மதிப்பு எந்த சுட்டின் மதிப்பில் வந்திருக்கு அப்படின்றத இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ 5 அப்படின்ற மதிப்பு என்னென்னா 2 இடத்துல வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் அண்ட் தென் என்ன செகண்ட் டைம். இதில் ஃபஸ்ட்டு டைமோட இண்டெக்ஸ் மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம தேடுகின்ற அந்த எலிமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் டைம் எங்கே வந்திருக்கோ அதனுடைய அக்கரன்ஸ் எங்கே இருக்கோ அதனுடைய இண்டெக்ஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 30 அப்படின்றது என்னென்னா எனக்கு எங்கேயுமே இல்லை. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் சேவ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்பொழுது என்னென்னா 5 அப்படின்றது எங்கே வந்திருக்கு அப்படின்னா எனக்கு 4வது இண்டெக்ஸில் வந்திருக்கு. ஸோ வெளியீடு 4ன்னு வந்திருக்கு. ஸோ 30 அப்படின்றது எங்கேயுமே இல்லை. அப்போ என்ன சொல்லுது, 30 இஸ் நாட் இன் லிஸ்ட் அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் நமக்கு வருது. ஸோ இல்லாத எலிமெண்ட்டை நம்ம இண்டெக்ஸில் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்டில் இருக்கான்னு தேடும்போது அந்த எரர் மெசேஜ் நமக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து தான் ரிவர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ ரிவர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்னென்னா பாருங்கள். ஸோ
லிஸ்ட்டில் நான் வந்து 1 2 3 4 5 1 2 3 4 5 அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அதை ஆசிட்டிஸ் அப்படியே பிரிண்ட் பண்ணும்போது ரிவர்ஸ் அப்படின்னும்பொழுது இருக்கிற லிஸ்ட்டோடைய மதிப்பை தலைகீழ் வரிசை முறையில் நமக்கு பிரிண்ட் பண்ணும், ரிவர்ஸ் ஆர்டரில் நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, முதல் வெளியீடு 1 2 3 4 5 1 2 3 4 5 ஆசிட்டிஸ் நம்ம என்ன கொடுத்தோமோ அது அப்படியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரிவர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் எல்எஸ்டி அப்படின்ற வேரியபிளோட பயன்படுத்தும் பொழுது எல்எஸ்டியில் இருக்கக்கூடிய மதிப்பை தலைகீழ் வரிசை முறையில் இருக்கிற ஆர்டர் அப்படியே மாற்றும். வரிசைப்படுத்துவது என்பது கிடையாது, இது ஷார்ட் பண்ணுறது கிடையாது. லிஸ்ட்டோடைய ஆர்டரை தலைகீழாக மட்டும்தான் மாற்றி கொடுக்கும். ஸோ பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்னும்போது அதோட வேல்யூ 5 4 3 2 1 5 4 3 2 1 அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ சார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்னென்னா வரிசைப்படுத்துவதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து என்னென்னா முதல்ல ரன் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு ரன் ஆகிடுச்சு. முதல்ல லிஸ்ட்டில் என்ன வேல்யூ நான் கொடுத்துருக்கேன், 1 2 3 4 5 1 2 3 4 5 கொடுத்துருக்கேன். பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்னும்போது கொடுக்கப்பட்ட அந்த லிஸ்ட்டு ஆசிட்டிஸ் அப்படியே எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் லிஸ்ட் டாட் சார்ட். ஸோ நான் லிஸ்ட் டாட் சார்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா என்னென்னா எனக்கு பை டிஃபால்ட்டாக அந்த லிஸ்ட்டு மேலே எல்எஸ்டி அப்படின்னு அந்த வேரியபிள், அந்த லிஸ்ட் வேரியபிள் இருக்கக்கூடிய மதிப்புகள்லாம் என்னென்னா அசெண்டிங் ஆர்டரில் அகர வரிசை பிரகாரம் நமக்கு வரிசைப்படுத்தப்பட்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன அப்படின்னா லிஸ்ட்டோடைய கண்டென்ட்டே மாறி இருக்கும். ஸோ நான் பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு என்ன வெளியீடு கிடச்சிருக்கு அப்படின்னா 1 1 2 2 3 3 4 4 5 5 அப்படின்ற மதிப்பு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ லிஸ்ட் டாட் சார்ட் ஆஃப் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ, ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்ற இந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லிஸ்ட்டோடைய ஆர்டரை எனக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வரிசையில் எனக்கு வந்து என்ன அப்படின்னா வரிசைப்படுத்தப்பட்டு விட்டுடும். ஸோ அப்போ நான் பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்னும்போது எனக்கு என்ன வெளியீடு கிடச்சிருக்கு அப்படின்னா 5 4 3 2 1 அப்படின்ற வேல்யூ வந்து எனக்கு என்னென்னா எனக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் கிடச்சிருக்கு. ஸோ லிஸ்ட் டாட் சார்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு நான் கொடுக்கறதும் வெறுமனை சார்ட் அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகும். நான் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா என்னென்னா அது அசெண்டிங் ஆர்டரில் மாற்றும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்னும்போது லிஸ்ட் வந்து என்னென்னா எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் ஏறுமுகத்தில் ஏறு வரிசையில் எனக்கு வந்து என்னென்னா வரிசைப்படுத்தப்பட்டு கிடக்கும். ஸோ அப்போ எனக்கு அதனுடைய வெளியீடு என்னென்னா 1 1 2 2 3 3 4 4 5 5 அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மேக்ஸு மினிமம் சம் அப்படின்றது. மேக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எந்த லிஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய மதிப்பை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுக்கப்புறம் மின் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்கு பயன்படும் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சிறிய எண்ணை நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். சம் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்குன்னா எந்த லிஸ்ட்டு நம்ம சொல்கிறோமோ அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஆட் பண்ணி நமக்கு தரும். இப்போ ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது என்னென்னா முதல்ல இந்த எல்எஸ்டி அப்படின்ற அந்த லிஸ்ட் வேரியபிளில் மேக்ஸிமம் எலிமெண்ட் என்ன அப்படின்னா 5. ஸோ 500 எனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது மினிமம் எலிமெண்ட் என்ன அப்படின்னா 1, அதனோட வேல்யூ 1ன்னு சொல்லியிருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மதிப்புகளையும் ஆட் பண்ணி அதனுடைய டோட்டல் வேல்யூ நமக்கு 30 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. அதுக்கப்புறம் இன் ஆப்ரேட்டர் எப்படி நம்ம லிஸ்ட்டோட பயன்படுத்துறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குண்டான லிஸ்ட்டு சார்ந்த ப்ரோக்ராம். இப்போ இந்த ப்ரோக்ராமை முதல்ல சேவ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா நான் ரன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது என்னென்னா என்டர் எ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குது. ஸோ என்டர் எ சப்ஜெக்ட் அப்படின்னும்போது நான் வந்து என்ன அப்படின்னா சே மேக்ஸ் இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சப்ஜெக்ட் நேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடுறேன். ஸோ அப்போ வந்து நாட் ஏ கரெக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த குரூப்பில் எனக்கு என்ன அப்படின்னா குரூப் 2502ல் தமிழ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட், இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட், சிஎஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட், கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட், மேக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது என்னென்னா என்டர் ஏ சப்ஜெக்ட், இப்போ நம்ம பார்த்த மாதிரி என்டர் ஏ சப்ஜெக்ட் கேட்கும். நம்ம உள்ளீடு கொடுக்குற மதிப்பு எஸ்யூபி அப்படின்ற இந்த வேரியபிளில் எனக்கு ஸ்டோர் ஆகும்.
அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த மதிப்பு இந்த குரூப் 2502 அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்கான்றது செக் பண்ணோம், அப்படின்ற ஆப்ரேட்டர். ஸோ அப்படி இருந்ததுன்னா கரெக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணும், இல்லைனா நாட் ஏ கரெக்ட் சப்ஜெக்ட் அப்படின்றது சொல்லும் நமக்கு. இது வந்து கேஸ் சென்சிட்டிவோடு நமக்கு செக் பண்ணும், இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போது இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து திரும்பவும் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன், என்டர் ஏ சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சிஎஸ் அப்படின்னு கொடுத்து நான் வந்து என்டர் அடிக்கிறேன், கரெக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ திரும்பவும் அந்த சேம் கோடிங்கை நான் வந்து என்ன அப்படின்னா நான் வந்து ரன் பண்ணுறேன், என்டர் ஏ சப்ஜெக்ட் கேட்குது. நான் வந்து தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ தமிழில் இங்கே லிஸ்ட்டில் என்ன மாதிரி கொடுக்கப்பட்டு இருக்குது அப்படின்னா டி கேபிட்டலில் இருக்குது, ஆனால் இங்கே நான் கொடுத்த தமிழில் டி வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஸோ அப்போ கேஸ் சென்சிட்டிவோடு செக் பண்ணும்போது என்னென்னா ஸ்மால் லெட்டர் டி இருக்கக்கூடிய தமிழ் வந்து இங்கே இந்த குரூப் 2502 அப்படின்ற அந்த லிஸ்ட் வேரியபிளில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நமக்கு நாட் ஏ கரெக்ட் சப்ஜெக்ட் அப்படின்றது சொல்லுது. ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவோட ஆப்ரேட்டர் செக் பண்ணும், அது நினைவுபடுத்திங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன அப்படின்னா 6 சப்ஜெக்டோடைய மார்க்கை நம்ம கையில் உள்ளீடாக வாங்கும். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த 6 சப்ஜெக்டோடைய மதிப்பை அடுத்தடுத்த வரையிலே தள்ளி டிஸ்பிளே பண்ணி டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்றது டோட்டல் மார்க்கை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் வந்து என்னென்னா ரன் பண்ணுறேன், என்டர் மார்க் அப்படின்னு கேட்குது, அதாவது ஃபஸ்ட்டு சப்ஜெக்டோடைய மார்க்கை. ஸோ இதை ரன் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்டர் மார்க் அப்படின்னு கேட்குது. நான் வந்து என்னென்னா 10, அதுக்கப்புறம் என்னென்னா 20, அதுக்கப்புறம் 30, அதுக்கப்புறம் 40, அதுக்கப்புறம் 50, அதுக்கப்புறம் 16 கொடுக்குறேன். எனக்கு வந்து என்னென்னா தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க், ஃபிசிக்ஸ் மார்க், கெமிஸ்ட்ரி மார்க், மேக்ஸ் மார்க், டோட்டல் மார்க் என்ன அப்படின்றது டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்போது முதல்ல இந்த ப்ரோக்ராமை திரும்பவும் பார்ப்போம். மார்க் வந்து நான் வந்து எம்டி லிஸ்ட்டை நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்து என்னென்னா தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை நான் வந்து அறிவிப்பு செய்கிறேன். அதுக்கப்புறம் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 6. ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 6னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ரேஞ்சோட மதிப்பு 6ன்னு சொல்லும்போது என்ன மதிப்பு நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5ன்னு கிடைக்கும். ஸோ ஐயோட மதிப்பு அது வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த ஃபார் லூப் ரொட்டேட் ஆகும்பொழுது நமக்கு கிடைக்கும் 0, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் எனக்கு வந்து என்னென்னா இந்த ஃபார் லூப் ட்ரூவாக இருக்கும்போது உள்ளே வரும்பொழுது என்டர் மார்க் அப்படின்னு நம்ம கையில் ஒரு ப்ராம்ப்ட் மெசேஜ் ஸ்க்ரீனில் கேட்கும், என்டர் மார்க் அப்படின்னு கேட்கும். நான் கொடுக்குற மதிப்பு எம் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணும். அந்த எம்மோட மதிப்பு என்னென்னா மார்க்ஸ் அப்படின்னு மேலே அறிவிக்கப்பட்டுள்ள அந்த எம்டியான லிஸ்ட்டோட ஆட் ஆகிட்டே வரும். அப்பண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் அதனோட வேலை அதுதான். ஸோ அப்போது இந்த ஃபார் மடக்கு செயல்பட்டால் என்ன அப்படின்னா நமக்கு என்டர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 6 தடவை கேட்கும். நான் கொடுக்குற 6 வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து ஒன்றா எடுத்துகிட்டு வந்து மார்க்ஸ் அப்படின்ற இந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த முதல்ல இருக்கிற ஐயோடைய ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஜே ஃபார் லூப்புக்கு வருவேன். இங்கே லென் ஆஃப் மார்க்னால் மார்க்கில் இப்போ எனக்கு 6 மதிப்பு இருக்கும். ஸோ அப்போ லென் ஆஃப் 6 அப்படி, அதாவது இங்கே வந்து 6 அப்படின்னு அர்த்தம், ரேஞ்ச் ஆஃப் 6ன்னு அர்த்தம். ரேஞ்ச் ஆஃப் 6ன்னா ஜேவோட மதிப்பு என்ன வரும், ஏற்கனவே சொன்ன மாதிரி 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்ற மதிப்பு எனக்கு ஜேயில் கிடைக்கும். ஸோ இப்போது அது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஃபார்மேட் அப்படின்ற ஃபங்க்ஷனுடைய துணை கொண்டு நான் வந்து என்னென்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மார்க்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகள், அதுக்கப்புறம் என்னென்னா சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகள், அதுக்கப்புறம் ஜேவோட வேல்யூ, இது எல்லாத்தையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ முதல்ல ஜேவோட வேல்யூ இனிஷியலாக 0ன்னு இருக்கும். அப்போ இந்த ஃபார் லுப்புக்குள்ளே ரெண்டாவது ஃபார் லுப்புக்குள்ளே என்ட்ரி ஆன ஒன்று ஜே + 1 அப்படின்னா 0 + 1 1, இது வந்து பிளேஸ் ஹோல்டர். ஸோ 1 புள்ளி, அதுக்கப்புறம் என்னென்னா சப்ஜெக்ட் ஆஃப் 0ல் என்ன வேல்யூ இருக்குன்னா தமிழ். ஸோ 1 புள்ளி தமிழ் மார்க் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் தமிழ் மார்க் நான் என்ன கொடுத்தனோ ஃபஸ்ட்டு மார்க்கு அந்த மார்க் எனக்கு டிஸ்பிளே ஆகும். அது மாதிரி ஒவ்வொரு மார்க்கை எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஃபைனலாக இந்த ஜே லூப்பை விட்டு வெளியே வந்த உடனே டோட்டல் மார்க் என்ன, அதாவது சம் ஆஃப் மார்க்ஸ். ஸோ மார்க்ஸ் அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மொத்த மதிப்புலையும் ஆட் பண்ணி அதனுடைய டோட்டல் வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணும், சம் மார்க். ஸோ அப்போ எனக்கு டோட்டல் மதிப்பு எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம கொடுத்த மதிப்பு ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா 1 டாட் தமிழ் மார்க் ஈக்குவல் டு 10, அதுக்கப்புறம் 2 டாட் இங்கிலீஷ் மார்க் ஈக்குவல் டு 20, 3 டாட் சிஎஸ் மார்க் ஈக்குவல் டு 30 அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து என்னென்னா அந்த தியரி சார்ந்த அந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால ஷார்ட்டாக நான் வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனுமரேட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னு ஒரு வேரியபிளில் 11, 22, 33, 44, 55 அப்படின்ற வேல்யூ நான் வந்து என்னென்னா அசைன் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா எனக்கு லிஸ்ட்டோட வேல்யூ 11, 22, 33, 44, 55 அப்படின்ற மதிப்பு எனக்கு ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகுது. எனுமரேட் அப்படின்ற ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் என்னென்னா ஒரு இட்ரபிள் ஆப்ஜெக்டை எடுத்துக்கும். அதாவது என்னென்னா சுழலக்கூடிய ஒரு, அதாவது தொடர்ந்து ஆட்டோமேட்டிக்காக சுழலக்கூடிய தரவேணம் சார்ந்த ஒரு வேரியபிளை எடுத்துக்கும். அந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பு அதுக்குண்டான இண்டெக்ஸ் என்ன அப்படின்ற வேல்யூவை நமக்கு எனுமரேட்டட் ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? இப்போ லிஸ்ட்டில் இது வந்து சுழலக்கூடிய ஒரு பொருள், லிஸ்ட்டு, டுப்புலு, செட்டு அதெல்லாம். ஸோ அப்போது என்ன அப்படின்னா எனக்கு அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பர் அப்படின்னும்பொழுது என்னென்னா 11 ஒரு எலிமெண்ட்டு, 22 ஒரு எலிமெண்ட்டு, 33 ஒரு எலிமெண்ட்டு, 44 ஒரு எலிமெண்ட்டு, 55 ஒரு எலிமெண்ட். அந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு உண்டான சுட்டெண், அதாவது இண்டெக்ஸ் என்ன அப்படின்றத அதனுடைய மதிப்பு, அது ரெண்டுத்தையும் ஒரு எனுமரேட்டர் ஆப்ஜெக்டாக எனக்கு க்ரியேட் பண்ணும் ஓபிஜி அப்படின்ற நேமில். அதுக்கப்புறம் அந்த ஓபிஜி அப்படின்ற மதிப்பை நான் வந்து லிஸ்ட்டு போல் மாற்றி, தற்காலிகமாக மாற்றி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன வெளியீடு எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா 0,11. அதாவது 11 அப்படின்ற அந்த லிஸ்ட்டோட மதிப்போடைய இண்டெக்ஸ் என்னென்னா 0. அதுக்கப்புறம் 22 அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மதிப்போடைய இண்டெக்ஸ் என்னென்னா 1. அதே போல் ஒவ்வொரு மதிப்புக்குண்டான இண்டெக்ஸ் என்ன, அந்த மதிப்பு என்ன அப்படின்றது எனக்கு வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அதுக்கு நம்ம இந்த எனுமரேட் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்ததாக ஸோ இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் நம்ம பாடப்பகுதியில் சொல்லப்பட்டு இருந்தது. ஸோ அதை பற்றி என்னென்னா நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்னென்னா ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் தேரி பார்ட் ஆஃப் வீடியோவிலே நம்ம வந்து என்னென்னா சொல்லிட்டோம். ஸோ அதனால் ஜஸ்ட்டு இதை வந்து என்னென்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். ஸோ n அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எம்டி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரேஞ்ச் 1,11 சொல்கிறேன். 1,11னா என்னென்னா எனக்கு எக்ஸோட மதிப்பு என்னென்ன வரும்னா 1, 2, 3, 4, 5 ஸோ 10 வரைக்கும் இருக்கிற மதிப்பு எனக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து இந்த n அப்படின்ற லிஸ்ட்டில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த முதல் ஃபார் லூப் செயல்பட்டு முடிஞ்ச உடனே எனக்கு வந்து என்ன அப்படின்னா எனக்கு n அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் என்ன மதிப்பு இருக்கும் அப்படின்னா எனக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்ற மதிப்பு எனக்கு இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இரட்டையினுடைய மடங்குகள், அதாவது என்னென்னா இரட்டைப்படை எண்கள், ஈவன் நம்பர் எல்லாத்தையும் நான் வந்து டெலீட் பண்ண போகிறேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட் அதுக்கு நான் இண்டெக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனுமரேட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்ற வேரியபிளில் சுட்டெண் வந்து ஸ்டோர் ஆகும். ஐ அப்படின்ற வேரியபிளில் அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய என் அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பும் வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த ஒவ்வொரு மதிப்புகளை நான் வந்து 2ஆல் பர்ஃபெக்டாக டிவைட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணேன். அப்படி ஆச்சுன்னா அந்த நம்பரை வந்து என்னென்னா n அப்படின்னு அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துறேன். ஸோ அப்போது எனக்கு வந்து என்ன அப்படின்னா n அப்படின்ற லிஸ்ட் என்ன அப்படின்னா எனக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்ற வேல்யூ இருக்குது. இதில் பர்ஃபெக்டாக 2ஆல் டிவிசிபிள் ஆகிற மாதிரியான உறுப்புகள் என்னென்னா 2, 4, 6, 8, 10 அப்படின்ற மதிப்புகள். இது எல்லாம் வந்து என்னென்னா n அப்படின்ற இந்த லிஸ்ட்லேருந்து டெலீட் பண்ணிடும். அப்போ பேலன்ஸாக n அப்படின்ற லிஸ்ட்டில் என்ன மதிப்புகள் மட்டும் இருக்கும் அப்படின்னா 1, 3, 5, 7, 9 அப்படின்ற ஒற்றைப்படை எண்கள் மட்டும் இருக்கும், ஆட் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அது மட்டும் நான் என்னென்னா அப்டேட்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதே ப்ரோக்ராமை நம்ம என்னென்னா அந்த தியரி வீடியோவில் நல்லா டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதனால் ஜஸ்ட் இதில் நான் வந்து இதோடு நிறுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபிபனாசி தொடர், இந்த ப்ரோக்ராமும் என்ன அப்படின்னா நம்ம தியரி பகுதியில் ஆல்ரெடி டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது அப்படின்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம் ஒன்ஸ் அகெயின். ஸோ F1ஓட வேல்யூ என்னென்னா -1, F2ஓட வேல்யூ என்னென்னா 1. இது ரெண்டும் என்ன அப்படின்னா இனிஷியல் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபிபனாசி தொடரை உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல 2 நம்பர் நம்ம அடிப்படையாக எடுத்துப்போம். சரிங்களா? அந்த மதிப்புகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த F1, F2 அப்படின்றது. ஸோ அந்த ஃபிபனாசி தொடர் எவ்வளோ உறுப்புகளை கொண்டு இருக்கணும் அப்படின்றது நான் n அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ முதல்ல n அப்படின்ற வேரியபிளோட மதிப்பு தெரியாதுன்றதுனால இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கொண்டு படிச்சுக்கிறேன். என்டர் n, அந்த ஃபிபனாசி தொடரில் எவ்வளோ உறுப்புகள் வரணும் அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். அந்த மதிப்பை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி n அப்படின்ற வேரியபிளில் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபிப் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வேரியபிள் நான் வந்து எம்டி லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ மதிப்பு என்னோட மதிப்பு 10ன்னு கொடுத்தா 10 ஃபிபனாசி மதிப்புகளை க்ரியேட் பண்ணணும். 5ன்னு கொடுத்தா 5 ஃபிபனாசி மதிப்புகளை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ரேஞ்ச் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து பயன்படுத்திக்கிறேன். ரேஞ்ச் ஆஃப் n.
ஸோ என்னோடய மதிப்பு நான் 10ன்னு கொடுத்தா இங்கே எனக்கு வந்து ஐயோட வேல்யூ என்னென்ன வரும்னா 0 1 2 3 so on to 9 வரைக்கும் இருக்கக்கூடிய மதிப்புகள் வரும். ஸோ F1 F2 வேல்யூவை நான் வந்து ஆட் பண்ணி F3, இந்த F3 அப்படின்றது தான் அந்த தொடரில் கிடைக்கப்படுகின்ற ஒரு ஃபிபனாசி மதிப்பை வந்து கொண்டிருக்கும். ஸோ அந்த F3யோட மதிப்பை நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். அதை வந்து ஃபிப் அப்படின்ற அந்த லிஸ்ட்டோடு சேர்த்துக்கிறேன். அப்பண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வாயிலாக F3யோட மதிப்பை அந்த ஃபிப் அப்படின்ற இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ ஒரு தடவை ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னென்னா F2வோட மதிப்பை F1 அப்படின்னு மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் F3யோட மதிப்பை F2 அப்படின்னு மாற்றிக்கிறேன். இந்த ஃபார் லூப்பை நான் வந்து தொடர்ந்து ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணும்போது என்னக்குன்னா ஸோ n மதிப்புகள் அளவுள்ள n மதிப்புகளை கொண்ட ஒரு ஃபிபனாசி தொடர் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த ஃபிபனாசி தொடருடைய டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்றது நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டேன். இப்போது ரன் பண்ணுறேன். முதல்ல அந்த ஃபிபனாசி தொடரில் எவ்வளோ மதிப்புகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கேட்குது. ஸோ நான் இங்கே வந்து என்னென்னா 5 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ அந்த சீரிஸோடைய லென்த் என்னென்னா 5. அந்த ஃபிபனாசி தொடர் என்ன அப்படின்னா 0 1 1 2 3 அப்படின்ற மதிப்பு எனக்கு வந்திருக்கு. இந்த லிஸ்ட்டோடைய டோட்டல் வேல்யூ என்னென்னா 7 அப்படின்றது எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த கோடிங்கை வந்து என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்னென்னா அந்த தேரி வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த கோடிங் இன்னொரு தடவை அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவில் என்ன தகவல் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா லிஸ்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸு அதுக்குண்டான எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குண்டான சில ப்ரோக்ராமை பார்த்தோம். இந்த சேனலோடைய வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு இந்த வீடியோ கீழே வரக்கூடிய சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.